ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டில் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ஹோட்டல் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்தோம் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட். இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். உளுந்து லைட்டாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு உளுந்து நல்லா செவந்து வறுபட்டு வந்திருக்கு. இதில் இப்போது ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவு எடுத்துக்கோங்க. கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம உளுந்து அதிகமாக சேர்த்துருக்கோம்ல, இந்த மாதிரி அரைச்சோம் அப்படின்னா தான் அந்த உளுந்தோட ஃப்ளேவர் சாப்பிடும்போது கடிப்பட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு தாளிப்பெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம எண்ணெய் தாராளமாக சேர்த்து தான் வறுத்து எடுத்துருக்கோம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான தக்காளி கடுகு சட்னி ரெடி. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.